வணக்கம். நெருப்பு தமிழன். நடுங்கியது நாகை. விஜயனுடைய வருகை எப்படி இருந்துச்சு? நடுங்குச்சா இல்லையா நாகை? நாகையில் நம்ம பூகம்பம் வரும்போது, சுனாமி வரும்போது நடுங்குச்சுங்க. ஆனால் இப்போ உண்மையிலே நடுங்கி போச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சூறாவளி பிரச்சாரம் மிரட்டல். எம்ஜிஆர் அரசியலும் பானுங்க, எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் தெரியும்பானுங்க, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம் தெரியும்பானுங்க. எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் நான் ஏதோ சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனால் இன்றைய காலங்களில் இப்படி ஒரு கூட்டத்தை, இது 1000 எம்ஜிஆருக்கு சமம். இன்னைக்கு விஜய்க்கு வந்த இந்த கூட்டம் 1000 எம்ஜிஆருக்கு சமமான ஒரு கூட்டம். இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தால் கூட பார்த்துவிட்டு மண்டையை போட்டிருப்பாரு. அவ்வளவு ஒரு அளப்பரிய கூட்டம் கூடுது. உடனே திருச்சியில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சான். உடனே ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுச்சான். அப்போ பார்த்தீங்களா, இவனுக்கு வேணுக்குன்னே பஸ்ஸை உருட்டிக்கிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதனால தான் இவனுங்க போகிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆச்சுன்னா. இப்போ என்ன நடந்துச்சு? நாகையில் பார்த்தல நடுங்கிய கூட்டத்தை. நடுங்குச்சா எல்லா கட்சிகளும்? தமிழக அரசியல் நடுங்குச்சா? இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல். வாழ்த்துக்கள் புரட்சிக்கு. வெல்லட்டும் தமிழக வெற்றி கழகம், பதில் சொல்லட்டும்.